இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது போக்குவரத்து கட்டணத்துக்கு பிபோ புதிய செயலி அறிமுகம். போத் கண்டோனில் மர்மமாக 300க்கு அருகிலான மாடுகள் உயிரிழப்பு. வலைஸ் தீ விபத்து விசாரணை. சொத்துகள் பறிமுதல் கோரிக்கை. வீட்டு பற்றாக்குறையை சமாளிக்க புதிய திட்டம். முதியவர்களின் வீடுகள் மீது கவனம். தாயின் போஷ் காரில் வங்கிக் கொள்ளை. லுசர்னில் இளைஞருக்கு சிறை தண்டனை. பாசல் மறை மாவட்டத்தில் பாலியல் தவறுகள் குறித்த புதிய சர்ச்சை. கஸ்டடியில் இருந்து தப்பிய கைதி. சென்ட் காலன் பகுதியில் தீவிர தேடுதல். இதுவரைக்கும் சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அன்பான சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தின் கிழக்கு பகுதியில் உள்ள துர்காவுக்கு அண்டிய சென்ட் காலன் கண்டோனில் காவல்துறையினர் கஸ்டடியில் இருந்த ஒருவரை தேடி தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். 41 வயதான ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த அந்த நபர் சென்ட் காலன் கண்டோனில் உள்ள தால் பகுதியில் அமைந்த காவல் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த நபரை ஆஸ்திரியாவிற்கு மீள அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் அவர் திடீரென காவல் நிலையத்திலிருந்து கால்நடையாக தப்பியுள்ளார். இந்த சம்பவம் இடம்பெற்ற உடனேயே சென்ட் காலன் கண்டோனல் போலீஸ் விரிவான தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியது. தப்பியோடிய நபரை கண்டுபிடிக்க பல்வேறு வளங்களாக காவல் ரோந்து படைகள், ட்ரோன்கள், பயிற்சி பெற்ற நாய்கள் மற்றும் காவல்துறை ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டன. மேலும் எல்லை பகுதிகளை கருத்தில் எடுத்து ஆஸ்திரிய அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டன. காவல்துறை தெரிவிக்கையில் அந்த நபர் பொதுமக்களுக்கு உடனடி ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் கிடையாது என்று கூறப்பட்டாலும் அவர் இன்னும் பிடிபடாத நிலையில் இருப்பதால் தேடுதல் நடவடிக்கை தொடர்கிறது. இந்த சம்பவம் காவல் பாதுகாப்பு மற்றும் கைதிகள் மாற்று நடைமுறைகள் குறித்து கேள்விகள் எழுப்பும் வகையில் கவனத்தை ஈர்த்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் பாசல் மறை மாவட்டத்தில் பாலியல் தவறுகள் தொடர்பான புதிய விவகாரம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஃபெலிக்ஸ் மூர் தலைமையிலான டியோசிசி ஆஃப் பாசல் கீழ் செயற்படும் பீன் பகுதியில் பணியாற்றிய 2 கத்தோலிக்க பாதிரியார்கள் மீது ஒரு வயது வந்த நபரின் பாலியல் ஒருமைப்பாட்டை மீறியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பில் பெர்னிஸ் ஜூரா சீல் அண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த செய்தியை முதலில் சான்டாக் சைட்டுங் வெளியிட்டது. அதேவேளை குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் குற்றமற்றவர்களாகவே கருதப்படுவர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து மறை மாவட்டத்தின் பொறுப்பில் உள்ள ஃபெலிக்ஸ் மூர் அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்திருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சம்பந்தப்பட்ட 2 பாதிரியார்களும் தங்களது பணிகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். விசாரணைக்கு தேவையான ஆதாரங்களை பாதுகாப்பது முக்கியமானதால் அவர்கள் அதற்கு முன்பாக பணியில் தொடர அனுமதிக்கப்பட்டதாக மறை மாவட்டம் விளக்கியது. மேலும் விசாரணை ஆரம்பிக்கும் முன் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு தகவல் வழங்கப்படாததற்கும் காரணம் விளக்கப்பட்டது. அப்படி செய்திருந்தால் அது நீதித்துறை அதிகாரிகளின் செயல்முறைக்கு தடையாக இருந்திருக்கலாம். முதல் விசாரணைக்கு பின்னர் அந்த பாதிரியார்கள் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. இந்த விவகாரத்தோடு தொடர்புடைய பரந்த பின்னணியும் கவனத்தை ஈர்க்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் பாசல் மறை மாவட்டத்தின் கீழ் செயற்படும் சுயாதீன புகார் மையம் மொத்தம் 163 பாலியல் தவறுகள் தொடர்பான புகார்களை பதிவு செய்தது. இதில் சந்தேகப்படும் அனைத்து சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் யூனிவர்சிட்டி ஆஃப் சூரிச் 2023 ஆண்டு வெளியிட்ட ஆய்வில் 1950 ஆண்டிலிருந்து சுவிட்சர்லாந்தில் கத்தோலிக்க பாதிரியார்கள் மற்றும் மத அமைப்புகளோடு தொடர்புடைய நபர்களால் 1000க்கும் மேற்பட்ட பாலியல் தவறுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பல சம்பவங்கள் இதுவரை வெளிப்படாமல் இருக்கக்கூடும் என்றும் அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. இந்த பிரச்சனையின் முழுமையான பரிமாணத்தை அறிய 2024 ஆண்டில் தொடங்கப்பட்ட புதிய ஆய்வின் முடிவுகள் 2027 ஆண்டு வெளியாகலாம். இந்த சமீபத்திய சம்பவமானது மத அமைப்புகளின் பொறுப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து சுவிட்சர்லாந்தில் மீண்டும் தீவிரமான விவாதங்களை எழுப்பியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் லுசர்ன் பகுதியில் இடம்பெற்ற வங்கிக் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய 31 வயதான சுவிஸ் நபருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்தது. தாயின் போஷ் காரை பயன்படுத்தி திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த கொள்ளையானது சில மணி நேரங்களிலேயே காவல்துறையினரால் உடைக்கப்பட்டதால் குற்றவாளி விரைவில் கைதானார். நீதிமன்ற தீர்ப்பின்படி குற்றவாளி 36 மாதங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். இதில் 6 மாதங்கள் கட்டாயமாக அனுபவிக்க வேண்டியதாகவும் மீதமுள்ள காலம் நிபந்தனையோடு ஒத்திவைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. லுசர்ன் கிரிமினல் கோர்ட் வழங்கிய தீர்ப்பு தற்போது இறுதி செய்யப்பட்டுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் வழக்கை விரைவாக முடிக்க பொது வழக்கறிஞரின் தண்டனை கோரிக்கை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. வழக்கறிஞர் தரப்பின் குற்றப்பத்திரிகையின்படி 2024 ஆண்டு இலையுதிர் காலத்தில் குற்றவாளி தனது தாயின் போஷ் காரை கொண்டு சொர்சை நோக்கி பயணித்தார். அங்கு ஒரு பள்ளிக்கூடம் அருகே காரை நிறுத்தி தன்னால் முன்பு பயிற்சி மேற்கொள்ளப்பட்ட வங்கிக்குள் சென்றார். முகத்தை சூரிய கண்ணாடி மற்றும் ஹூட் மூலம் மறைத்திருந்த அவர் பணியாளரிடம் 50,000 சுவிஸ் பிராங்குகள் கோரியதோடு தன்னிடம் துப்பாக்கி இருப்பதாகவும் காரில் ஒருவரை பிணையாக வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்ட எழுத்துச்சீட்டை வழங்கி மிரட்டினார். அதன் பின்னர் வங்கியில்
வங்கியிலிருந்து பல்லாயிரம் பிராங்குகளை பெற்றுக் கொண்டு அவர் தப்பினார். தப்பிச் செல்லும் போது வாகனத்தையும் உடையையும் மாற்றியதோடு தாடியையும் கழித்துள்ளார். மேலும் இரண்டாவது வாகனத்தில் எரிபொருள் நிரப்பும் வேளை தன்னிடம் போதுமான பணம் இல்லை என கூறி ஏமாற்ற முயன்றது விசாரணையில் தெரிய வந்தது. எனினும் இத்தனை முயற்சிகளையும் மீறி வங்கியின் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் சில மணி நேரங்களிலேயே குற்றவாளியை கைது செய்தனர். இந்த கொள்ளை சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு முன்பே குற்றவாளி காப்பீட்டு மோசடி செய்ய முயன்றதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தனது துணைவியரின் 2 விலை உயர்ந்த மின்சார சைக்கிள்கள் திருடப்பட்டதாக பொய்யான புகார் அளித்து காப்பீட்டு தொகையை பெற முயன்றுள்ளார். குற்றவாளி அதிக கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருந்ததோடு செலவுகள் அதிகமான வாழ்க்கை முறையை கடைபிடித்திருந்ததாகவும் வழக்கறிஞர் தரப்பு சொல்கிறது. முன்னர் எந்த குற்ற பின்னணியும் இல்லாததோடு தன்னுடைய செயலுக்கு பச்சாத்தாபம் தெரிவித்ததன் அடிப்படையில் தண்டனையின் ஒரு பகுதி நிபந்தனையோடு ஒத்திவைக்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்தது. வேலை வாய்ப்புகள் மற்றும் உயர்ந்த வாழ்க்கை தரம் ஆகியவற்றின் அடிப்படையில் உலக நாடுகளை மதிப்பீடு செய்த புதிய சர்வதேச தரவரிசையில் சுவிட்சர்லாந்து முதலிடம் பெற்றது. ஹென்லிஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் வெளியிட்ட ஹென்லி ஆப்பர்ச்சுனிட்டி இண்டெக்ஸ் அறிக்கை இந்த தகவலை வெளிப்படுத்தியது. இந்த அறிக்கையின்படி சுவிட்சர்லாந்து தனது வலுவான நிர்வாக அமைப்புகள், பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் உலகளாவிய தொடர்புகள் ஆகியவற்றின் மூலம் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக திறமையான தொழிலாளர்கள் மற்றும் வெளிநாட்டில் எதிர்காலத்தை அமைக்க விரும்புவோருக்கேற்ற சூழலை இந்த நாடு வழங்குகிறது என்று அறிக்கை சொல்கிறது. இந்த தரவரிசையில் சிங்கப்பூர் 2வது இடத்தையும் ஆஸ்திரேலியா 3வது இடத்தையும் பெற்றுள்ளன. அதனைத் தொடர்ந்து யுனைடெட் கிங்டம் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இணைந்து 4வது இடத்தில் உள்ளன. கனடா முதல் 5 இடங்களில் கடைசியாக உள்ளது. அறிக்கை மேலும் சொல்கையில் கல்வி தரம், மேம்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் உலக நாடுகளோடு வலுவான இணைப்புகள் ஆகியவை வெளிநாடுகளில் வாழ்வு அமைக்க நினைக்கும் மக்களுக்கு முக்கிய காரணிகளாகும். இந்த அம்சங்களில் சுவிட்சர்லாந்து தொடர்ந்து முன்னிலை வகிப்பது அதன் சர்வதேச ஈர்ப்பை மேலும் உயர்த்தியுள்ளது. சமீப ஆண்டுகளில் உலகம் முழுவதும் தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் உலகமயமாக்கல் அதிகரித்துள்ள நிலையில் திறமையான பணியாளர்கள் தங்களுக்கான சிறந்த வாழ்க்கை தரத்தையும் தொழில் வளர்ச்சியையும் வழங்கும் நாடுகளை தேர்வு செய்ய அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். அந்த வகையில் இந்த புதிய தரவரிசை சுவிட்சர்லாந்தின் வலிமையான நிலையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. சுவிட்சர்லாந்தின் பாசல் நகர மத்திய பகுதியில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்திருந்த 2 வண்ணமயமான மயில்கள் இறுதியில் பாதுகாப்பாக மீண்டும் திருப்பி அழைக்கப்பட்டுள்ளன. ஏர்லைன் அசோசியேஷன் பாசல் திங்கட்கிழமை இதை உறுதிப்படுத்தியது. இந்த 2 மயில்கள் நகரின் மையப்பகுதியில் சுதந்திரமாக சுற்றித் திறந்ததை கண்ட பலர் அதிர்ச்சி அடைந்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனால் கடந்த சில நாட்களில் காவல்துறைக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளது. இதையடுத்து வெள்ளிக்கிழமை பாசல் கண்டோனல் போலீஸ் தனது வாட்ஸ்அப் சேனல் மூலம் பொதுமக்களை நிம்மதிப்படுத்தி இந்த மயில்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவசர நிலை எதுவும் கிடையாது என்றும் அறிவித்தது. பொது தொலைக்காட்சி SRFக்கு வழங்கிய தகவலில் லாஞ்ச் ஏர்லைன் ஜூ நிர்வாகி கூறுகையில், இந்த 2 மயில்கள் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் பறவை காய்ச்சல் தொடர்பான நீண்டகால தனிமைப்படுத்தல் காலத்தை முடித்த பின்னர் வெளியேறியவை. இந்த மயில்கள் பூங்காவிற்குள் மாத்திரமன்றி அதன் சுற்றுப்புறங்களிலும் சுதந்திரமாக செல்ல அனுமதிக்கப்பட்டவை. எனினும் இந்த முறை அவை நீண்ட காலமாக பூங்காவிற்கு வெளியே தங்கி இருந்தது வழக்கத்திற்கு மாறானது என நிர்வாகம் விளக்கியது. சம்பவம் இந்த ஆபத்து இல்லாமல் முடிவடைந்த நிலையில் நகர மக்களிடையே இது சுவாரஸ்யமான பேசுபொருளாக மாறியுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தில் பல தசாப்தங்களாக தனி வீடு வைத்திருப்பது நடுத்தர வர்க்கத்தின் முக்கிய இலக்காகும். ஆனால் தற்போது வீட்டு வசதி பற்றாக்குறை அதிகரித்து வருவதால் அரசாங்கம் மற்றும் தொடர்புடைய அமைப்புகள் புதிய அணுகுமுறைகளை ஆராயத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக பேபி பூமர் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் தற்போது பெரிதான குடும்ப வீடுகளில் தனியாகவோ அல்லது தம்பதிகளாகவோ வாழ்ந்து வருவது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. பெடரல் ஆபீஸ் ஃபார் ஹவுசிங் வெளியிட்ட தகவலின்படி சுமார் 3 லட்சம் தனி வீடுகள் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் அதிக இடம் வீடாக இருக்கும் நிலையில் உள்ளன. மேலும் இவ்வீடுகள் பலவும் முதியவர்களின் தேவைகளுக்கு ஏற்றதாக இல்லாதவையாகவும் உள்ளன. இந்த நிலையை கருத்தில் கொண்டு வயதானவர்கள் தங்களுக்கு ஏற்ற சிறிய மற்றும் வசதியான வீடுகளுக்கு மாற்றம் செய்ய ஊக்குவிக்கும் வழிகளை அதிகாரிகள் தற்போது ஆராய்கின்றனர். இதன் மூலம் பெரிய வீடுகளில் இருக்கும் கூடுதல் இடத்தை பயன்படுத்தி புதிய குடும்பங்களுக்கு வீட்டு வசதியை ஏற்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பில் தேசிய அளவில் ஒரு விரிவான ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளது. நகரங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் இடத்தை திறம்பட பயன்படுத்தும் வகையில் டென்சிபிகேஷன் எனப்படும் முறைகளை எவ்வாறு செயற்படுத்தலாம் என்பதையும் இந்த ஆய்வு பரிசீலிக்கிறது. இந்த ஆய்வின்
முயற்சியின் முதல் முடிவுகள் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் வெளியாகலாம். வீட்டு பற்றாக்குறையை சமாளிக்க சுவிட்சர்லாந்து எடுத்துள்ள இந்த புதிய முயற்சி எதிர்கால குடியிருப்பு திட்டமிடலில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரத்தை சுற்றியுள்ள சில பகுதிகள், குறிப்பாக ஏரிக்கரைகள், சமீப காலங்களில் அதிக வருமானம் கொண்ட வெளிநாட்டு குடியேற்றங்களின் வருகையால் உயர்ந்த தர குடியிருப்பு பகுதிகளாக மாறியுள்ளன. சூரிச் ஏரியின் கிழக்கு கரையோரத்தில் அமைந்துள்ள கோல்ட் கோஸ்ட் என அழைக்கப்படும் பகுதி பல ஆண்டுகளாக செல்வந்த வெளிநாட்டவர்களின் விருப்பமான வாழ்விடமாக இருந்து வருகிறது. அழகான இயற்கை சூழல், அமைதியான வாழ்க்கை மற்றும் நகரத்துக்கு அருகாமை ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்கள். ஆனால் தற்போது ஏரியின் மேற்கு கரையில் உள்ள பிளாட்டினம் கோஸ்ட் என அழைக்கப்படும் பகுதி இந்த நிலையை சவாலுக்குட்படுத்தியுள்ளது. முன்பு பொதுமக்கள் அதிகமாக வசித்த சாதாரண பகுதியாக கருதப்பட்ட இந்த இடம் கடந்த சில ஆண்டுகளில் வேகமாக மாற்றம் கண்டுள்ளது. கிளிச்பூர்க் மற்றும் ஹோகன் போன்ற பகுதிகளில் தற்போது ஒரு சதுர மீட்டர் நிலத்தின் விலை சுமார் 35,000 சுவிஸ் பிராங்குகள் வரை உயர்ந்துள்ளது. இதே நேரத்தில் கோல்ட் கோஸ்ட் பகுதியில் அதே அளவு நிலம் சுமார் 30,000 பிராங்குகளாக இருக்கிறது. இந்த மாற்றத்தின் பின்னணியில் அதிக வருமானம் கொண்ட வெளிநாட்டவர்கள் இந்த புதிய பிளாட்டினம் கோஸ்ட் பகுதிக்கு திரளாக குடியேறுவது முக்கிய காரணமாகும். தற்போது சில பகுதிகளில் சுவிஸ் குடிமக்களை விட வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சூரிச்சில் நிலவிய இந்த புதிய போக்கானது வீட்டு விலைகள் உயர்வதற்கும் உள்ளூர் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பதற்கும் வழிவகுக்கலாம். இதனை நிபுணர்கள் எச்சரிக்கையாக கூறுகின்றனர். அதேவேளை சர்வதேச முதலீடுகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இது ஒரு சுட்டிக்காட்டாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் வலேஸ் கண்டோனில் இடம்பெற்ற தீ விபத்து தொடர்பான விசாரணையின் பின்னணியில் குற்றச்சாட்டுக்குள்ளான தம்பதியரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய சுவிஸ் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கையை பிரான்ஸ் நீதிமன்றம் நிராகரித்தது. பிரான்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ஜாக்ஸ் மொரேட்டி மற்றும் அவரது மனைவி ஜெசிகா மொரேட்டி ஆகியோரின் சொத்துக்கள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் எந்த குற்ற செயலோடும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடையவை கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கனீஸ் மற்றும் கௌசிகா பகுதியில் உள்ள நில சொத்துக்கள் முக்கியமாக பார்க்கப்பட்டன. கடந்த ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியில் இந்த தம்பதியருக்கு சொந்தமான கான்ஸ் மற்றும் சாரி சொலன்சாரா பகுதியில் உள்ள வீடுகள், வங்கிக் கணக்குகள் மற்றும் உயிர் காப்பீட்டு பாலிசி ஆகியவற்றை பறிமுதல் செய்ய சுவிஸ் அதிகாரிகள் கோரிக்கை வைத்தார்கள் என்று ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரேசி தகவல் வெளியிட்டது. ஆனால் அந்த கோரிக்கை தற்போது பிரான்ஸ் நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது. இது குறித்து வலேஸ் கண்டோனின் பொது வழக்கறிஞர் அலுவலகம் இந்த முடிவை உறுதிப்படுத்தியது. குறித்த தம்பதியர் பிரான்ஸ் மொண்டானா பகுதியில் உள்ள லே கான்ஸ்டலேஷன் என்ற பார் நிறுவனத்தின் இணை உரிமையாளர்களாக இருந்தனர். இந்த இடத்தில் புத்தாண்டு இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 41 பேர் உயிரிழந்ததோடு 115 பேர் காயமடைந்ததோடு இதில் சிலரின் நிலை மிக கவலைக்கிடமாக உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக நிக்கோலஸ் ஃபெரவுட் என்ற மேயரும் விசாரணைக்குட்படுத்தப்பட்டார். இதேவேளை அந்த பாரில் 2019 ஆண்டுக்கு பின்னர் எந்த தீ பாதுகாப்பு பரிசோதனையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் உறுதியானது. விதிமுறைகளின்படி ஆண்டுதோறும் இத்தகைய பரிசோதனைகள் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. தீ விபத்தின் காரணம், பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவை குறித்து மேலும் தகவல்கள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் போட் கண்டோனில் உள்ள மவுடன் அருகிலுள்ள ஒரு பண்ணையில் கடந்த சில ஆண்டுகளாக மர்மமான சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான மாடுகள் உயிரிழந்த சம்பவம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பண்ணையாளரின் தகவலின்படி 2021 ஆண்டிலிருந்து இதுவரை சுமார் 300 மாடுகள் இறந்துள்ளன. இந்த பிரச்சினை புதிய மாட்டுப்பண்ணை கட்டிடத்தில் சோலார் பலைகள் பொருத்தப்பட்ட சில மாதங்களுக்கு பின்னர் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கன்று காலத்தில் மாடுகளில் கடுமையான உடல்நல பிரச்சனைகள் காணப்பட்டதாகவும் அவை தொடர்ந்து உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துக்கான காரணத்தை கண்டறிய பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் இதுவரை உறுதியான காரணம் எதுவும் கண்டறியப்படவில்லை. இருப்பினும் மின்சாரம் தொடர்பான ஸ்ட்ரே கரண்ட்ஸ் எனப்படும் சிறிய அளவிலான மின்சார ஓட்டங்கள் மாடுகளின் உடல் நலத்தை பாதித்திருக்கலாம் என்ற சாத்தியக்கூறை நிபுணர்கள் தற்போது ஆராய்கின்றனர். இந்த தொடர்ச்சியான இழப்புகள் மூலம் அந்த பண்ணையாளருக்கு 3 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை மீறும் நிதி நட்டம் ஏற்பட்டுள்ளது. நிலைமை மேலும் மோசமடையாமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக மீதமுள்ள மாடுகளை பழைய பண்ணை கட்டிடத்துக்கு மாற்றியுள்ளார். இந்த சம்பவம் விவசாயத்துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தும் போது பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கிய பாதுகாப்புகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை நினைவூட்டுகிறது. சம்பவத்தின் உண்மையான காரணத்தை கண்டறியும் வரை விசாரணைகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து கட்டண முறையை எளிதாக்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி அறிமுகமாக இருக்கிறது. விபோ எனப்படும் இந்த தானியங்கி கட்டண அமைப்பு பயணிகள் பேருந்து, ரயில் அல்லது டிராம் போன்றவற்றில் ஏறும் தருணத்தை ப்ளூடூத் தொழில்நுட்பத்தின் மூலம் தானாகவே கண்டறிந்து பயண முடிவில் கட்டணத்தை கணக்கிடும் முறையில் செயற்படும். இந்த புதிய திட்டத்தை சுவிஸ் பாஸ் அலியன்ஸ் முன்னெடுக்கிறது. அவர்களின் தகவலின்படி இந்த செயலியின் சோதனை திட்டம் ஏப்ரல் மாத இறுதியில் தொடங்கப்படும். இதில் சுமார் 3000 பேர் பங்கேற்க உள்ளனர். இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் பயணங்களை சரியாக பதிவு செய்யும் திறன், கட்டண கணக்கீட்டின் துல்லியம் மற்றும் பயனர்
அனுபவம் ஆகியவற்றை மதிப்பீடு செய்வதாகும். சோதனை குழுவில் இருந்து பெறப்படும் கருத்துகள் இந்த செயலியை எதிர்காலத்தில் முழுமையாக அறிமுகப்படுத்துவதற்கான முக்கிய அடிப்படையாக இருக்கும். சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து ஏற்கனவே மிக சிறப்பாக அமைந்துள்ள நிலையில் இந்த புதிய விவோ செயலி அறிமுகமானது பயணிகளை டிக்கெட் வாங்கும் சிக்கல்களிலிருந்து விடுவித்து மேலும் சுலபமான மற்றும் டிஜிட்டல் அனுபவத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.